இனியா இந்த போதைக்கு அடிமையான நிதீஷை விவாகரத்து பண்ணிட்டு ஆகாஷையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இனியா ரொம்பவே தெளிவான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. நிதீஷை விவாகரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க அவங்களோட முடிவை. இதை கேட்டு எல்லாருமே ஷாக்காக இருக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இனியா இது வாழ்க்கை, டக்கு டக்குன்னு நம்ம எதுனாலும் முடிவெடுத்துடக்கூடாது, கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கலாம், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பாட்டி நீங்கள் தான் இதை பேசுகிறீங்களா? இதுவே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்போ நீங்கள் அவசரமாக என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் வாழ்க்கையை இப்படி பண்ணிவிட்டு இப்போது நான் எடுத்த முடிவை நீங்கள் தப்பு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நம்ம இனியா பேசுகிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு நம்ம இனியாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இனியா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு சரியா, உனக்கு ஆதரவாக அம்மா எப்போதுமே உன் கூட நிற்பேன். ஏன்னா எல்லா பேரும் சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வாழ்க்கை விஷயத்தில் நீ தான் முடிவெடுக்கணும், மற்ற யாருமே குறுக்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே கோபியுமே பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் பாட்டிக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. பாக்கியா நீங்களே இப்படி முடிவெடுத்துக்கிட்டா வீட்டில் பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா? நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இனியா விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாமல் இருந்தாலே போதும், சந்தோஷமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம எல்லோரும் சேர்ந்து இனியா வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டோம், இதுக்கப்புறமும் அவள் முடிவில் நீங்கள் குறுக்க நிற்க வேணாம், அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக நம்ம பாக்கியா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம வாயை திறந்தால் நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டியுமே வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபு வராங்க. அவங்கள பார்த்ததுமே இங்கே எல்லாருமே ரொம்பவே கோவத்தோடு நிற்கிறாங்க. இவங்க எதுக்கு இப்போ இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாக்கியா முணுமுணுத்து நிற்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு வீடு தேடி வந்திருக்கிறாங்க, வந்தவங்கள வாங்கன்னு சொல்லுங்கள், எதிரியாக இருந்தாலுமே வீடு தேடி வந்துட்டா அவங்கள நம்ம உள்ளக்க கூப்பிட்டு வச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள வாங்கன்னு சொல்லாமையே நிற்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வணக்கம் சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சுதாகர் பேசுகிறாங்க. ஏதோ நடந்துருச்சு, அதுக்காக இனியாவை இப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே தப்பு. நான் ஆல்ரெடி இனியாக்கிட்டே இதை பற்றி பேசியிருக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு, இதுக்கப்புறம் அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே நம்ம கோபி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொன்னனால தான் என் பொண்ணை நம்பி அங்கே நான் விட்டுட்டு வந்தேன். ஆனால் அவங்க இருந்தாரா இனியாவை இன்னுமே தான் கஷ்டப்படுத்திட்டு இருந்தார், இனியாவை கீழே தள்ளி விட்டுருக்கிறாரு போதையில். இதுக்கப்புறமும் உங்களையும் நம்பி உங்கள் பையனையும் நம்பி எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்குன்னு நாங்கள் தயாரே இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் கோவத்தில் பேசுகிறீங்க, அதனால் தப்பான முடிவு தான் எடுக்கிறீங்க, கொஞ்சம் நீங்கள் நிதானமாக எந்த விஷயம்னாலும் முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதில் நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு டைமே தேவையில்ல, நாங்கள் ரொம்பவே சரியாக முடிவெடுத்துட்டோம். இந்தா இனியா கூட முடிவெடுத்துட்டா உங்கள் பையனை விவாகரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்க போகிறோம், அவ்வளோதான், இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இவங்க விவாகரத்து வரைக்குமே போகிறாங்க, நீங்கள் தானே இந்த வீட்டில் பெரியவங்க, நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு சுதாகருக்கு சப்போர்ட்டாக பேசுறதுக்காக வாய் எடுக்கிறாங்க. உடனே பாக்கியா ஈஸ்வரி பாட்டி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க இனியா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் முடிவெடுக்க நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், ஏன் இனியா வாழ்க்கையில் நாங்களே முடிவெடுக்க மாட்டோம், இது இனியாவோட வாழ்க்கை, இனியா தான் முடிவெடுக்கணும், அவள் ஆல்ரெடி எடுத்துட்டா அவ்வளோதான் சரிங்களா, இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு பேச, இன்னொரு பக்கம் செடின்னு இருந்துக்கிட்டு கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போயிடுறாரு சுதாகரை. இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்தி நிப்பாட்டி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் பையன் உங்களை அடிச்சிட்டேன்னா உங்களுக்கு தான் அசிங்கமாக போயிடும், அதனால் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே சுதாகர் ஒய்ஃப் இருந்துடுங்க, வாங்க இதுக்கப்புறமும் இங்கேருந்து நம்ம அசிங்கப்பட வேணாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு சுதாகர் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. இதுக்காக தாங்க சொன்னேன் அவங்கக்கிட்ட வீடு தேடிலாம் போய் பேச வேணாம், ரொம்பவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீடு தேடி மிரட்டிட்டு போச்சு, அதுக்கப்புறமும் நீங்கள் இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது ரொம்பவே தப்பு, இப்போ யார் அசிங்கப்பட்டா, நாம தானே அசிங்கப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார், உன்னோட பையன்,
அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் சொன்னதை அவன் கேட்டானா? அவன் இஷ்டத்துக்கு தெரிஞ்சிட்டு இருந்தான். இப்போது அவன் ஜெயிலுக்குள்ளே கிடக்குறான். அப்படியே கிடக்கட்டும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்படிலாம் பேசாதீங்க, 1000 தான் இருந்தாலும் அவன் நம்மளோட பையன். சும்மா என்ன வார்த்தைக்கு வார்த்தைக்கு என் பையன் என் பையன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏன் உங்கள் பையன் இல்லையா? என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி சரி, நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன், நிதீஷை வெளியே கொண்டு வர இன்றைக்கி வர சொல்லியிருக்கிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ பணத்தை கொடுத்து இந்த கேடுகட்ட நிதீஷை மறுபடியுமே சுதாகர் வந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. அங்கேயே ஸ்டேஷன்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நிதீஷை வந்து செம்மையாக திட்டுறாங்க. இதுக்கப்புறமும் எங்களை நீ என்னென்ன நிலைமைக்கு கொண்டு போகிறையே தெரியலை, யார் யார்கிட்ட நாங்கள் அசிங்கப்படணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நொந்து போய் சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிதீஷ்கிட்ட எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நிதீஷோட அம்மா இருந்துக்கிட்ட நிதீஷை பிடிச்சி திட்டுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டே நிதீஷை பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம். இனியா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் நீ கிடைச்ச வாழ்க்கையவே இப்படி தவற விட்டுட்டு நிற்கிற. அவங்க வீட்டில் போயிட்டு நாங்கள் பேசி பார்த்ததில் நாங்கள் அசிங்கப்பட்டதான் மிச்சம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக இனியா அந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல. நீ வந்து தனிமையிலேயே இரு. அதுதான், இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, உன் விஷயத்தில் நாங்கள் கூட தலையிட மாட்டோம். நாங்கன்னா நான் மட்டும்தான். உன் அம்மா திருந்த போகிறதில்ல. அவள் எப்போதும் போல் உன்னை தலையில் தூக்கி வச்சு தான் ஆடிட்டுருப்பா. இன்னும் நீயும் அம்மாவே எதுனாலும் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. கோவத்தோட பேசிட்டு சுதாகர் அவரோட ரூமுக்கு போயிடறாங்க. என்னம்மா, என்ன தான் நடந்தது, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. அப்புறம் நிதீஷோட அம்மா ரொம்பவே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட நிதீஷ் இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இனியாவை நீங்கள் எதுக்கு விட்டீங்க? வீட்டை விட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு இனியா தான் வேணும், இனியா மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நிதீஷோட அம்மா இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. நீ வானா வரதுக்கு போனா போகிறதுக்கும் நீ என்ன நினச்ச? நீ பண்ண தப்புனால தான் அவள் இப்போ இந்த வீட்டை விட்டே போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு டிவோர்ஸ் பண்ணலாம், டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் முடிவெடுத்துருக்கிறா. அவளுக்கு அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் இல்லைன்னா என்ன, உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு முடியாது. அவள் மறுபடியும் அந்த ஆகாஷ் கூட வந்து ஒன்று சேரலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காளா? கண்டிப்பாக அதுக்கு நான் ஒருபோதும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சைக்கோ மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே நிதீஷ்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிதீஷோட அம்மா வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பணக்கார வீடு தேடி வந்து பேசுகிறாரு. அவங்க வீட்டு மருமகளை வந்து அனுப்பிச்சி விடாமல் அதை விட்டுட்டு அவர்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கோபி இருந்துக்கிட்டு, அம்மா நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு யோசித்து பேசுகிறீங்களா? என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவங்களாம் ரொம்பவே மோசமான ஆளுங்க, சரியான ஃப்ராடு குடும்பம். இதுக்கப்புறமும் இனியாவை நீங்கள் அனுப்பிச்சி விடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அது எப்போதுமே நடக்காது. நாங்கள் ஆல்ரெடி முடிவெடுத்துட்டோம். இனியா முடிவெடுத்தது தான். அந்த பையனுக்கு இனியா டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவள் லைஃப்பை பார்க்குறது தான் நல்லது. இல்லைனா இனியா வாழ்க்கை மொத்தமும் நாசமாயிடும். இந்த உலகத்தில் இருக்கிறதே வந்து பெரிய விஷயமாயிரும். சரிங்களா? எதுனாலும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுனால இனியாவுக்கு கஷ்டமாயிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லைடா கோபி, நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கேட்டு பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் பேசாமல் அமைதியாக வாய மூடிட்டு இருந்தாலே எங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு கோவத்தோடு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போன இனியாவுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே வந்து நிதீஷ் வந்து இனியா எங்கே, இனியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த இனியா பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க. நிதீஷ் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இனியா இப்படிலாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இனியா என்னோடய ஒய்ஃப் தான், அவள் எங்கே இருக்கிற, இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நிதீஷை வந்து இங்கே வெளியே தள்ளி விடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இனியாவை தேடி வந்து பாக்கியோட ஹோட்டலுக்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதீஷ் கிளம்பி போகிறாரு. அங்கே பாதையில் பார்த்திங்கன்னா இனியாவும் ஆகாஷும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா வந்து ஆகாஷ் கிட்ட ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல ஆகாஷ். எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு.
அவரை நான் ரொம்பவே நல்லவர்னு நினச்சேன். ஆனால் இவர் இவ்வளோ மோசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்க. அவங்க மேலே எந்த தப்புமே சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருந்துருக்கணும். அவங்க சொன்ன பேச்சை கேட்டதா என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியாக நம்ம இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஆகாஷ் வந்து இனியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லா தப்பும் உன் மேலே இல்லை இனியா, உன் லைஃப்பில் நான் வந்தது தான் தப்பு. இல்லைன்னா நீ ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்ப. இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறார். நீ என்ன பண்ண ஆகாஷ், உன் பின்னாடி நான் தானே வந்தேன் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ரொம்பவே நல்லவன் ஆகாஷ், என்னால் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குற. என் அண்ணன் என் அப்பா வந்து ஒன்றை அடித்தாங்க, அதெல்லாம் என்னால் சுத்தமாக தாங்கிக்க முடியலை. மறுபடியும் என்னால் உனக்கு எதனால பிரச்சனை வந்துடுமோ என் ஃபேமிலியால் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை விட்டு விலகிறதுக்கு ஒரே ரீசன். மற்றபடி வந்து நீ ஏழை, நீ செல்வி ஆண்டியோட பையன் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து உன்னை விட்டு போகலை. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை விட்டு போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா பேசுகிறத கேட்டு நம்ம ஆகாஷ் ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க. இனியா, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ ஒன்றும் இதை நினச்சி கவலைப்படாத. நீ சந்தோஷமாக இரு. அதுதான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியா வந்து ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. கூடவே ஆகாஷுமே பார்த்திங்கன்னா இனியாவோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இனியா வந்து சில வேலைகள் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே செல்வி பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா வர கஸ்டமரை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு ஹெல்ப்பாக ஆகாஷுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே இனியாவை தேடி வராரு ஆகாஷ். அப்போ பார்த்தீங்கன்னா இனியாவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எதுக்காக நீ நம்ம வீட்டை விட்டு வந்த? ஒழுங்கா என் கூட வா. எதுக்காக ரோட்டில் நின்று எவன் கூடயே பேசிகிட்டு இருக்கிற? ஏதோ நல்லவு மாதிரி பேசிகிட்டு இருந்த, கேஷுவலாக தான் அன்றைக்கி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. கேஷுவலாக பேசுகிறவ எதுக்கு அங்கே போய் ரோட்டில் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே இனியாவுக்கு நிதிஷ்கிட்ட பேசுகிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியா கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுக்கிறாரு. இங்கே செல்வி எல்லாருமே தடுத்து பார்க்குறாங்க. ஏன் ஆகாஷ் கூட அங்கே தான் இருக்கிறாரு, தடுக்கிறதுக்காக போகிறாரு. ஆனால் நிதிஷ் இருந்துக்கிட்டு ஆகாஷை பார்த்து முறைக்கிறாரு. ஒரு எட்டு இன்னும் என் பக்கத்தில் வந்தேன்னா அவ்வளோதான், உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். என்னோடய கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டர். உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது, கொல்ற மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டே ஆகாஷ் நீ போ ஆகாஷ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. முன்னாள் காதலன் மேலே ரொம்ப பாசமா எதனாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உன்கிட்ட ஆகாஷ் நின்னா அவனுக்கு தான் அசிங்கம். அவன் உன்ன மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், அவன் மனசும் ரொம்பவே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதிலவே உன் லட்சணம் எப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதான் தெரியுதுல, கிளம்பு. அப்புறமும் எதுக்கு என்கிட்ட இப்படி வந்து நீ இது பண்ணிகிட்டு இருக்கிற, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற? உன்னை விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன் இனியா, நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஒழுங்கு மரியாதையாக வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே தடுத்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியாவே வந்து சவுண்டு கேட்டு வராங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நிதிஷை பிடிச்சி வந்து வெளுத்து வாங்குறாங்க. என்ன நினச்சிட்ருக்குற? கேட்குறதுக்கு யாருமே இல்லை நினச்சிட்ருக்கிறியா? என் பொண்ணுக்கு நான் இருக்கிறேன். இதுக்கப்புறமும் என் பொண்ணு உன் வீட்டுக்கு வரவே மாட்டா. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைன்னா போலீஸை வர சொல்லி உன்னை வந்து பிடிச்சி தந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு கூட. நீ என் மருமகனா? யார் சொன்னால்? அது எப்போவும் முடிஞ்சிருச்சு. நீ எப்போ ஜெயிலுக்கு போனியோ அப்போவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. உன்னை பற்றி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நீ ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே உன்னோட வண்டவாளை எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. இதுக்கப்புறம் உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, சரியா? கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா எல்லாமே இங்கேருந்து நான் கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீயா போகிறையா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பாக்கியா கேட்கவும் வேறு வழி இல்லாமல் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே முறைச்ச மாதிரி அப்படியே கிளம்புறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா கிட்ட பாக்கியா வந்து பேசுகிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா, பார்த்துக்கலாம் சரியா? இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இனியா இருந்துக்கிட்டு இப்படி தான் காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். இனியாவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இங்கே ஹோட்டலுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கிறாரு. என்னை நிம்மதியாகவே இந்த ஆள் வாழ விட மாட்டான் போலையம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எதனால அவன் மூலம் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம், நீ தைரியமாக இரு இனியா அப்படின்னு வந்து இங்கே பாக்கியா இருந்து கூட சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இனியா நம்ம பாக்கியாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவுமே ஒரு மாதிரி சேடாக இருக்கிறாங்க. உடனே கோபி செலியன் செனி இருந்துக்கிட்டே என்னம்மா என்ன ஆச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு நம்ம எழிலுமே வந்து நிற்கிறாரு. எழில பார்த்ததுமே எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா எழில், நீ எதுக்காக இப்போ வந்து நிற்கிற? உன்னோட வேலை இன்னும் முடியலைல, அதுக்கு முன்னாடி எதுக்காக நீ ஊருக்கு வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னால் எப்படி அங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? நியூஸை நான் பார்த்தேன், நீங்கள் எல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் எழில்கிட்டையுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. உடனே எழில் அப்போவே வந்து கிளம்புறாங்க. அந்த சுதாகரை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னோட ரெஸ்டாரண்ட்டை அவன் வந்து பறிச்சப்பயே வந்து அவனுக்கு ஒரு முடிவு கட்டியிருந்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோட எழில் வந்து சுதாகர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே பாக்கியா இங்கே எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாரு, அவசரப்பட்டு முட்டாள்தனமாக எந்த முடிவும் எடுக்காத, இதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் டீல் பண்ணணும், அவனுங்க பெரிய பணக்காரனுங்க, நீ பேசாமல் இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா, லட்டு வாழ்க்கை இப்படி பண்ணியிருக்கிறானுங்க, நாசம் பண்ணியிருக்கானுங்க, அவனுங்கள நீங்கள் இப்போ வரைக்குமே சும்மா விட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கே ரொம்ப கோபமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யலாம், சரியா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இனியா வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு நிற்கிறாங்க, ஒரு மாதிரி பயத்தோடையே. என்னாச்சு இனியா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கோபி எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணார் என்னை கேட்டு, அதே மாதிரி ஹோட்டலுக்குமே வந்துட்டார், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது வெளியே போகவே, மறுபடியும் எதனால வந்து பிரச்சனை பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் போயிட்டு வார்ன் பண்ணிட்டு வரோம், இதுக்கப்புறம் விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. கோபி எல்லாருமே பாக்கியா எல்லாருமே கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து இனியாவை பார்க்கவோ பேசுகிறதோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே திமிரா நிதீஷ் இருந்துக்கிட்டு பேசுகிறாரு. உடனே நம்ம எழில் இருந்துக்கிட்டு அடிச்சிடுறாரு. என்ன சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீ என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற, அதான் சொல்கிறோம்ல என் தங்கச்சி விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட விஷயம் தெரிஞ்சு தான் அவள் விலகிட்டா, நீலாம் என் தங்கச்சிக்கு வந்து பொருத்தமாகவே இருக்க மாட்டேன், தெரியாதனமாக உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து நீயே விலகிடு, அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் சுதாகர் வந்து கொலவெறி கோவத்தில் இருக்கிறாங்க, ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிதீஷுமே அடிச்சுட்டு அங்கே எழில் எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா எழில பிடிச்சி திட்டுறாங்க. ஏன் எழில் இப்படி பண்ண, அவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் எதுக்கு நீ கை நின்ன, அவனெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கக்கூடாதுமா, மண்டையை உடச்சி விட்டுட்டு வந்திருக்கணும், இல்லைனா அவனை கொலை பண்ணிட்டு வந்திருக்கணும், அப்போ நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன் லட்டுமா வாழ்க்கையவே அவன் இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுதாகர் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் இருந்துக்கிட்டு, என்னங்க வீடு தேடி வந்து நம்ம பையனை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறீங்க, அப்புறம் என்ன பண்ண சொல்லு, உன் பையன் இப்போ எல்லாமே பண்ணிவிட்டு மறுபடியுமே எதுக்கு போயிட்டு இனியாவை பார்க்குறான் பேசுகிறான், தப்பு இல்லையா, அதுக்காக எல்லோரும் முன்னாடியும் நம்ம பையனை நீங்கள் விட்டு தந்துடுறதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா, கோபி, எழில் எல்லார் மேலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. நிதீஷோட அம்மா இருந்துக்கிட்டு, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துமே கால் வருது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே வந்து என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இனியா சொல்கிறத கேளு, நீ வந்து எடுத்த முடிவு ரொம்ப தப்புன்னு தான் சொல்லுவேன், இதோட முடிய போகிறதில்ல, கண்டிப்பாக எதுனாலும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து அவங்க கொடுத்துட்ருப்பாங்க, ஏன்னா அவங்க பெரிய இடத்து குடும்பம், இப்போ கூட நீ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தானே உன்னோட மாமனார் மாமியார் வந்து வீடு தேடி வந்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட வந்தாங்க, ஆனால் நீ தான் அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டுட்ட, இனியாச்சும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு இனியா, எப்படினாலும் நீ தான் இந்த பிரச்சனையிலேருந்து உன்னோட ஃபேமிலியை வெளியே கொண்டு வரணும், யார் தான் இந்த உலகத்தில் தப்பு பண்ணலை, உன்னால் திருத்த முடியும் நிதீஷை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுதுட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இனியா வந்து அந்த கவுன்சிலருக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. பாக்கியா வந்து அவங்கள பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க, திருந்தின விஷயம் எல்லாமே, அதனால் இனியாவுக்கு வந்து இப்போதைக்கு அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கால் பண்ணுறாங்க பாக்கியா மொபைல்லேருந்து கால் வரமே அவர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு. என்ன சிஸ்டர் சொல்லுங்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் கால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நான் ஒர்க்கில் இருந்துட்டேன், அதனால தான் ஹோட்டல் பக்கமும் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இல்லை, நான் பாக்கியா பேசலை, அவங்களோட பொண்ணு பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா சிஸ்டருக்கு என்னாச்சு, நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கவும், இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம இனியா இருந்து கூட சொல்கிறாங்க. உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக தேவை, எப்படினாலும் அம்மாவை வெளியே கொண்டு வரணும், அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே வந்து இப்போ
இங்கே தான் இருக்கிறாங்க ஸ்டேஷனில். அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்கள உள்ள தள்ளுறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் இதனால் பண்ணணும் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே அந்த கவுன்சிலர் இருந்துக்கிட்டு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, இந்த பிரச்சனையை நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் வீட்டில் வந்து நிற்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இனியாவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்மளால தான் அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டும் போயிருச்சு. இப்போது நம்மளால தான் நம்ம குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம அவங்களுக்கு வந்து தொல்லையாக இருக்க வேணாம், பாரமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தூக்க மாத்திரையை போட்டு பார்த்திங்கன்னா சூசைட் லெவலுக்கு வந்து போயிடுறாங்க. இங்கே பாட்டி வந்து இனியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இனியா வாயில் வந்து நுர தள்ளி படுத்துருக்குறாங்க. உடனே பாட்டி வந்து அப்படியே கதறி இது பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இங்கே செலியன் ஜெனியை வந்து கூப்பிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எங்கள் கவுன்சிலர் மூலம் பார்த்திங்கன்னா பாக்கியா எல்லாருமே வந்து வெளியே வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே கவுன்சிலர் கூட சொல்கிறாங்க. இனியா தான் கால் பண்ணி சொன்னால் நடந்ததை, அதனால தான் இப்போ உங்களை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனால் அங்கே வந்து ஜெனி இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இனியாவை பார்க்குறாங்க. இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனியாவை பிடிச்சி பாக்கியா வந்து திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற இனியா, நான் எதுக்காக இப்படி பண்ண, நான் உன்கிட்ட சொன்னேனா நீ எங்களுக்கு பாரமாக தொல்லையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களால் தான் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, அதுக்கு நாங்கள் தான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம்.